நெக்ஸ்ட் ஒன் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு ஆல்கஹால் இருக்குமோ, இல்லை ஏதாவது வந்துட்டு பாய்சனஸ் ஃபுட்டாக இருக்குமோ, ஏதாவது லைக் அடல்ட்ரேஷன் இன் ஃபுட்டாக இருக்குமோ, அந்த மாதிரி எது நடக்கும். ஆனால் ஆக்சுவலாக இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலனா சோஷியல் மீடியாவை. அண்ட் தே ஆர் சேயிங் சோஷியல் மீடியா அண்ட் சிகரெட் போத் ஆர் சேம், ரெண்டு ஒன்று தான் சொல்கிறாங்க. ரெண்டுமே அடிக்ட் பண்ணுது, ரெண்டு கொடுக்குற எஃபெக்டும் சிமிலராக இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம், சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டுக் அ லாங் டைம், நியர்லி 100 years it took. So if you see in Indian movies also 1960s, 70s, even in 80s movies, smoking was very common because it was not even known that it is injurious to health. It was something considered to be very manly at that time. This word manly I am using here because there are certain documentaries and articles which use this word because smoking was considered to be very manly. Smoking பண்ணா ரொம்ப ஒரு கெத்து மேன்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது கேன்சர் உண்டு பண்ணது இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்குன்றதெல்லாம் லேட்டர் தான் தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் செட் only cancer, but now heart disease, increasing pressure in the body, and it causes stroke, it causes hormone imbalance, so many things. Almost எல்லா நோய்க்கு இது ஒன்று காரணம்ன்ற அளவுக்கு பின்னாடி தான் சிகரெட்டோட இஷ்யூ வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ பட் சோஷியல் மீடியா இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துங்கிறத கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் தி ப்ரொப்போசிங் அப்படின்னா, நவ் தேர் கிவிங் சம் எக்ஸாம்பிள். ஸ்பெயின் ரீசென்ட்லி ஸ்பெயினில் வந்துட்டு ஒரு கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. என்னன்னு சொன்னால், சில்ட்ரன் வந்துட்டு பர்டிகுலர் மைனர்ஸ் எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சில ஆப்ஸ் வந்து பாப்அப்ஸ் வரும், இந்த ஆப் யூஸ் பண்ணால் இது இன்ஜூரியஸ், இது வந்து பிரச்சனை கொடுக்கணும், பாப்அப்ஸ் எல்லாம் வரணும். ஹவு அப்படின்னா, இப்போ ஒரு சிகரெட் பேக்கெட்டில் எப்படி வந்துட்டு இட் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி பிக்சர்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி இதுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங் நவ். அண்ட் ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் ஹஸ் ஆல்ரெடி டன் திஸ். And one more specific data here, US Surgeon General Vivek Murthy, he has said that social media should carry tobacco like warning labels. டைரக்டாகவே லேபிளே போடுற சொல்கிறார் அவர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு இது சிகரெட்டுக்கு ஈக்குவலாக வந்து அடிக்டிவ், அந்த அளவுக்கு டேஞ்சர் காஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் சிகரெட் டுக் அ வெரி லாங் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 1844 ஃபஸ்ட்டு டைம் மெக்சிகோவில் தான் முதல்ல வந்து ஹெல்த் வார்னிங்ஸ் கொடுத்தாங்க. யூஎஸில் 1966 தான் யூஎஸில் ஃபஸ்ட்டு டைம் இதை பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சோஷியல் மீடியா முதல்ல சோஷியல் மீடியா வந்து 1997 இட் வாஸ் கால்ட் 6 degrees. இப்போ ஃபேஸ்புக் எப்படி இருக்கோ அது மாதிரி இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்கோ அந்த 6 degrees ஒன்று இருந்துச்சு. இப்போ அது யூஸில் இல்லை. ஆனால் அது பெருசாக ஏன் ஹிட் அடிக்கல சார், இன்டர்நெட் ஸ்பீட் வாஸ் லோ, இன்டர்நெட் ரீச் வாஸ் லோ. பட் ஆஃப்டர் 2000, எண்ட் ஆஃப் 2010, 2012க்கு அப்புறம் இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ்ட், ரீச் ஆல்சோ இன்க்ரீஸ். தட் இஸ் வேர் ஃபேங்க்ஸ் வெளியே வந்துச்சு, அதாவது விஷத்தை கக்க ஆரம்பிச்சிச்சு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டேஞ்சர் இட் ஹேஸ் ஆன் மென்டல் ஹெல்த், பட் இட் இஸ் பர்டிகுலர் ஆன் யங் பீப்புள். என்னென்ன மென்டல் ஹெல்த்னு ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ நோ தட். ஓகே, பட் வாட் தே சே ஹியர் இஸ், இப்போ ஒரு ஸ்மோக்கர் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் சிகரெட் பேக்கெட்டை பார்த்துட்டு அதில் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பார்த்த உடனே ஐயோ இது இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துப்பா நான் தொட மாட்டேன்னு சொல்லி விடுறாங்கன்னா, அப்பெல்லாம் விடுறது இல்லை, அது கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் இருக்கும். ஒரு பாப்பப் வந்தால் பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை தான் பார்ப்பாங்களே ஒழிய அதெல்லாம் திருந்த போகிறதில்ல, அதெல்லாம் பார்த்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்னாலும், பட் தேர் இஸ் அன் கவுண்டர் பாயிண்ட் ஃபார் திஸ். வாட் டு தே சே இஸ், சி சிகரெட் பேக்கெட்டை பார்த்து a smoker may not change, but a person who is trying to smoke for the first time, a newcomer, there is high chances that it has been proved that those warnings reduce the number of people getting becoming smokers. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் புதுசாக உள்ளார வரவங்க இந்த வார்னிங்கை பார்த்த உடனே, ஏன்னா they are not addicted still, ஸோ அதை பார்த்த உடனே பிரெயின் கொஞ்சம் வேலை செஞ்சிடும். ஸோ தே கேன் பி கோயிங் அவுட் ஆஃப் இட். ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா இட்ஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ், த டேஞ்சர்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ ஹை சான்ஸ் ஆஃப் சச் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் இஸ் பொட்டேட்டோனால ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. ஒடிஷாவில் பொட்டேட்டோ ப்ரைஸ் இஸ் கோயிங் வெரி ஹை. இட் இஸ் காசிங் ஃபுட் இன்ஃப்ளேஷன். லாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் ஆர் கோயிங் பிகாஸ் ஆஃப் தட். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டேபிள் கிராப். நீங்கள் நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா தெரியும், சவுத் இந்தியா மாதிரி இல்லை. நார்த் இந்தியாவில் பொட்டேட்டோஸ் டூ ஸ்டேபிள். எங்கே போனாலும் ரோட்டி கூட ஏதோ ஒரு பொட்டேட்டோ, ஆலு பராத்தா, பானிபூரியிலையும் பொட்டேட்டோ, எதில் எடுத்தாலும் பொட்டேட்டோ இருக்குதுங்க. ஸோ ஓகே, பொட்டேட்டோஸ் வெரி ஸ்டேபிள் தேர். இப்போ பொட்டேட்டோ பற்றாக்குறையான ஒரு பெரிய இஷ்யூ. ஒடிஷா கவர்மெண்ட் இஸ் பிளேமிங் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சேயிங் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா போத் ஆர் ஆப்போசிட் பார்ட்டிஸ். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹேஸ் இன்டென்ஷனலி பேண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு ஒடிஷா. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க பொட்டேட்டோ கல்டிவேஷனில். ஒடிஷாவுக்கு பொட்டேட்டோ கல்டிவேட் பண்ண முடியாது. ஒய்? பிகாஸ் பொட்டேட்டோ இஸ் அ டெம்பரேட் கிராப். 15 degreesலேருந்து 25 degreesக்குள்ளார
டெம்பரேச்சர் இருந்தால் தான் அதனால வந்து வளரவே முடியும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ஒடிஷாவில் கிடையாது. ஒடிஷா இஸ் ஹாட் பிளேஸ். பட் வெஸ்ட் பெங்கால் வீணும் டார்ஜிலிங் மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கோல்டு பிளேஸ் தேர். ஸோ வெஸ்ட் பெங்கால் அதிகமாக விளைச்சல் இருக்குது. ஆனால் அது வேணும்னா ஒடிஷாக்கு கொடுக்கல. எதனாலனா அங்கே பிரச்சனை உண்டு பண்ணிடுவோம்னு சொல்ல. பட் வெஸ்ட் பெங்கால்ஸ் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து விளைச்சல் குறைஞ்சி போச்சு, அதனால தான் நாங்கள் வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்க. லீவிங் ஆல் தட் aside, we will see what is happening there. Not there. Generally potatoes எவ்வளோ வளருது, இந்தியாவிலேருந்து குறைஞ்சிட்டு தான் வருதா என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 1990s to 2020 the potato cultivation area has doubled. 11 acres வந்து 22 acres மாறி. So potato cultivation is increasing and it's more profitable. So whether it's a rabi crop or kharif crop, as a rabi crop it is being cultivated in Uttar Pradesh, West Bengal, Bihar, Gujarat, Madhya Pradesh, Punjab, Haryana, Assam, Jharkhand, Chhattisgarh, everywhere. Kharif crop ஆவும் கல்டிவேட் பண்ணப்படுது in places like Tamil Nadu, Uttarakhand, Karnataka, Himachal Pradesh, Maharashtra. ஏன்னா there was such a question already in prelims, giving a crop and asking whether it is kharif or rabi. Many times questions have come, and there was one time where the crop was given as rabi or kharif, and the answer was it is both kharif and rabi. Rendu time vilayum potatoes, one such crop, kharif, rabi both. And which is the leading state? Uttar Pradesh. Second place West Bengal. India second place, China first place potato la. So these are facts you have to know. So it is a staple crop. When it is affected, it causes problem to common man. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் செக்டர்ஸ்க்கும் பிரச்சனை உண்டு பண்ண. ஸோ ஏன்னா ஹோட்டலில் ப்ரைஸ் எல்லாமே ஏறி போயிடும். அண்ட் இந்த வருஷம் பொட்டேட்டோ வந்துட்டு டிமாண்ட் அதிகமானதுக்கு விளைச்சல் குறைஞ்சு ஒரு சின்ன ரீசன் சொல்கிறாங்க, ஸ்மால் ரிடக்ஷன் இன் கிராப்பிங் ஏரியா. பிகாஸ் in 2023 it was 23.22 lakh hectares. Now, sorry, in 2022 now it is 23.32. ஸோ 32லேருந்து 22க்கு குறைஞ்சிருக்கு 23ல. அதுதான் பிரச்சனை. ஒரு சின்ன ஸ்மால் ரிடக்ஷன் நடந்ததுனால பொட்டேட்டோ கிராப்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் அகெயின் எக்கனாமிக் ஜியோகிராஃபி டாபிக். ஸோ ஹியர் இட் சேஸ் this year rabi crops are going to be good. Why? Because good monsoon will be an winter will be an extended winter. rabi crops kana time winter வந்து பெருசா இருக்க போது. ஏன்? லானினாவோட எஃபெக்ட்னால. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட மற்ற கிராப்ஸ்க்கு நல்லா இருக்குது, சில கிராப்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. வாட் ஆர் தே? வீட் அண்ட் எடிபிள் ஆயில்ஸ். இதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் ப்ராப்ளம்? ஒன் ரீசன், அக்டோபர் டெம்பரேச்சர் இஸ் ஹை. அக்டோபர் ஹீட்டுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அக்டோபர் டெம்பரேச்சர் இஸ் ஹை. அதே மாதிரி டிஏபி கிடைக்க மாட்டேங்குது. தேர் இஸ் டிமாண்ட் ஃபார் டிஏபி, பட் மோஸ்ட்லி டிஏபி இஸ் யூஸ்ட் ஃபார் ராபி கிராப்ஸ். த ரீசன் இஸ் இட் ஹேஸ் ஃபாஸ்பேட். அண்ட் ஸ்லோ ஸ்டார்ட் ஆஃப் பிளான்டிங்ஸ் ஆஃப் வீட், மஸ்டர்ட், சன்னா, மசூர். இது எல்லாமே ஏன்னா டிஏபி கிடைக்கல ஃபார்மர்ஸ், தேவர் வெயிட்டிங் ஃபார் டிஏபி. ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் ரீசன். ஸோ ராபி பிளான்டிங்ஸ் நேச்சுரலி தே டேக் ஆஃப் வித் பொட்டேட்டோ, மஸ்டர்ட், சன்னா, மசூர், கார்லிக், ஜீரா, சான்ஃப். இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மிட் அக்டோபர் இட் செல்ஃப் தே வில் ஸ்டார்ட். மிட் அக்டோபர் டு நவம்பர் தே வில் ஸ்டார்ட். இன் நவம்பர், டிசம்பர் தே வில் கோ ஃபார் ஆனியன் அண்ட் வீட். இது வந்து லேட்டராக விளைவிப்பாங்க இதெல்லாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு நோ. சச் கொஸ்டின்ஸ் ஆர் பிகமிங் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இன் யூபிஎஸ்சி prelims nowadays. Now average minimum temperature this October was highest since 1901. 1901ல இருந்து பார்க்க போனால் இப்போ தான் ஹையஸ்ட்டாக போயிருக்கு. 100 வருஷத்தில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அக்டோபர் பார்த்துருக்கு. தட் இஸ் வை ராபி கிராப்ஸ் ஆர் நாட் பீங் பிளான்டட். நவ் கொஞ்சம் லேட்டாக தள்ளி பிளான் பண்ணியிருக்காங்க. டிஏபி கிடைக்கல ஒன்று, ஹீட் அதிகமாக இருந்ததுனால கிராப் போட்டால் வந்துட்டு அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, so above normal October temperatures delayed sowing in jeera and other seed spices. And ஒருவேளை ஏற்கனவே இந்த ஜீரகத்தெல்லாம் வந்துட்டு விளைவிச்ச இடத்துல என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா poor germination has been seen. So again crop failure. So all because of extended heat. And one more thing, DAP, diammonium phosphate. Diammonium phosphate, it has 46% of phosphorus. So phosphorus is needed during early growth stage of the root. Very important. Such questions have been already asked. Okay, now they apply 50 kg per bag per acre for wheat and 3 bags for potato. ஒரு ஏக்கருக்கு வீட்டுக்கு 50 kg டிஏபி போடுறாங்க. பொட்டேட்டோக்கு 50 kg ஒரு பேக் இல்லாமல் 3 பேக் போடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ பொட்டேட்டோக்கு அதிக டிஏபி தேவைப்படுது. ஸோ தீஸ் டீடைல்ஸ் ஆர் நீடட். ஸோ வாட் ஆர் தே ட்ரைங் டு டூ இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் டிஏபி தேர் கோயிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ். வாட் ஆர் தோஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ்? சச் as 20-20-0-13 நேமே இதுதான். 10-26-26-0, 20-32-16-0, அப்புறம் SSP. These are the other alternative fertilizers they are using because they are not getting DAP. But the problem is அதில் phosphorus content is low. ஏன்னா phosphorus content தான் எதுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த இனிஷியல்ஸ் ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. அப்போ அது குறைஞ்சிச்சுன்னா கிராப்பும் குறைஞ்சி போயிடும். ஓகே,
And the most important factor here is soil moisture and water availability. Surplus monsoon has given this already. No problem. Reservoirs எல்லாம் ரெடியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டிஏபி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா இந்த ஹீட் கொஞ்சம் தாழ்ந்ததுக்கப்புறம் வில் மேனேஜ் அப்படின்றது இந்த ஆர்டிகல் சொல்லுது. அண்ட் யூஎஸ் நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெக்ட்ஸ் அ லா நினா ஈவென்ட் டு டெவலப் பை திஸ் மந்த் அண்ட் கோ அப் டு மார்ச். அப்போ see what is happening here, something bad happened but something good is also happening. October it should have been colder, so we could have been starting the cultivation, but it did not happen. There was a delay in cultivation because October was hotter than usual. But at the same time winter has extended. March வரைக்கும் நார்மலாக winter அந்த அளவுக்கு போகாதான், இந்த தடவை winter March வரைக்கும் போகுது. Why? Because of La Nina. So though there is a problem for Rabi, we will manage it அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. But what you actually need here is the point that I have highlighted. So try to know those points, they are really important for you. Okay, next article. So now economic survey is going to come, we know that. In that one important point is to be discussed in, that is deregulation. ஏன் deregulation அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Okay, it is going to be an important theme for economic survey 2024-2025. So wage growth data, அதாவது சம்பளம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. So the report was given by Qs Corp and FICCI. Now the annual average wage growth for contract employees in different sectors has not kept up with inflation. அப்போ என்ன அர்த்தம்னா விலைவாசி ஏறுது ஆனால் சம்பளம் ஏறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை, விலை மட்டும் ஏறிட்டு போகுது, சம்பளம் மட்டும் ஏற மாட்டேன். நம்ம எல்லாருமே இதை சொல்லியிருப்போம்ல. அதை பர்டிகுலர் எங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Now profitability of companies has grown by 4 times in the last 4 years and has hit a 15-year high as a share of GDP. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் ஜிடிபிக்கும் கணக்கு எடுத்து பார்த்தாலும் ரேஷியோ க்ரோ ஆகுது. ப்ராஃபிட்டபிலிட்டியோட சான்ஸஸ் 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட் மட்டும் வருது ஆனால் சம்பளத்தை மட்டும் ஏற்றாமல் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் த கண்ட்ரி ஹாஸ் டு ஹேவ் அ செக்யூலர் growth in consumption, then work has to be done to turn small and medium enterprises into medium and large enterprises. So they are giving the solution here. ப்ராப்ளம் ஏற்கனவே சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இஸை சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துரும். பட் திஸ் ஆர்டிகல் கோஸ் பியாண்ட் தட். எம்எஸ்எம்இஸை வந்து மீடியம் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைஸஸாக மாற்றணும். அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஹேஸ் டு பிகம் லோவர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு கம்பெனி தொடங்கணும்னா அதுக்கு ஆகிற செலவு வந்துட்டு குறையணும். எப்படி குறைக்கலாம்? ஒரு கம்பெனி தொடங்கணும்னா லேண்டை வந்து கம்மி ரேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கலாம், டேக்ஸை வந்துட்டு குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்துட்டு டேக்ஸ் குறைக்கவோ இல்லை எக்ஸம்ஷனோ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து மெஷினரிஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு சப்சிடிஸ் கொடுக்கலாம், மெஷினரிஸை உள்ளார கொண்டாடுறதுக்கான டேரிஃப்ஸை குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆயிரும், ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கான கேபிட்டல் ஃபஸ்ட்டு முன்பண தேவை வந்துட்டு குறையும். அப்போ தான் புது கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இல்லாமல் சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் கம்பெனிஸாகவும் பெரிய கம்பெனிஸாகவும் மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தீஸ் ஆர். ஓகே, அண்ட் என்ஷூரிங் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் growth and thus spending for growth. நம்ம நிறைய டைம் பேசிகிட்டு இருந்தோம் டொமஸ்டிக் க்ரோத் ரொம்ப தேவை. போன கிளாஸில் நம்ம பேசியிருந்தோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாகணும்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, லோக்கல் டிமாண்ட் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது பீப்புள் கையில் காசு இருந்தால் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரும். அப்போ லோக்கல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா பீப்புள்கிட்ட வேலை இருக்கணும், அந்த வேலைக்கு நல்ல சம்பளம் இருக்கணும். என் கையில் காசு இருந்தால் தான் நான் போய் செலவே பண்ணுவேன். நான் செலவு பண்ணால் தான் பொருள் விற்கும், பொருள் விற்றா தான் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ண முடியும். So this is the concept here. Domestic demand has to increase. If domestic demand has to increase, employment has to increase. If employment has to increase, small MSMEs should become medium and big industries. And moreover, wage growth நடக்கிறதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கணும். If there is a viable and vibrant, which means a good small and medium enterprise sector, human capital infrastructure and deregulation will be explored in the upcoming economic survey. So அப்போ எம்எஸ்எம்இஸ் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் எப்படி லேபருடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலான்றது இது எல்லாத்தையுமே வரப்போகிற எக்கனாமிக் சர்வே டிசைன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த எக்கனாமிக் சர்வே டு கம். இது சும்மா இப்போ விஷயம் சொல்லுங்கள், எக்கனாமிக் சர்வே வந்ததுக்கப்புறம் தான் இதில் என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்து நம்ம பேச போகிறோம் எல்லாத்தையும். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் திஸ் இஸ். டோன்ட் பேனிக் ஆன் பாப்புலேஷன். அதான் என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் ஏறுதுன்னு வருத்தப்பட வேணாம்னு சொல்லலை, பாப்புலேஷன் இறங்குதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 2 weeks முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் இதே மாதிரி பார்த்தபோது ஆந்திர பிரதேஷோட சிஎம்ல இதை பற்றி பேசுகிறத பார்த்துருந்தோம். பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஜப்பான் மாதிரி கொரியா மாதிரி இந்தியாவுக்கும் நிலைமை வரப்போகுது, ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போக போகுது.
ஸோ அதனால் வந்துட்டு பாப்புலேஷன் குறைச்சதெல்லாம் போதும், 1 child 1 ஃபேமிலின்னு சொல்கிறது, 2 child 1 ஃபேமிலின்னு சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நவ் வி ஹேவ் டு கோ ஃபார் மோர் சில்ட்ரன். இல்லைனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் நாட் ஹேவ் யூத் பாப்புலேஷன் அட் ஆல், எவ்ரிதிங் வில் பிகம் டிபெண்டன்ட் பாப்புலேஷன். ஜப்பானுக்கு கொரியாவுக்கு நடந்துட்டு இருக்குது, அடுத்து நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய த்ரெட் இருக்குன்னு பேசியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அதே ஆர்டிக்கல் பின்னாடி ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருந்தது, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நார்த் சவுத்தில் வந்து இந்த பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நார்த்தில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்டர் ஸ்டேட் மைக்ரேஷன். ஒரு ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டுக்கு மைக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அது பண்ணாலே பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ண ஆள் இல்லை தானே, ஏன் ஆள் இல்லை, எவ்வளவோ ஆள் இருக்குது அங்கே, வேலை கிடைக்காம ஆள் நிறைய இருக்குது. ஆள் இல்லைன்னு யார் சொன்னால், அதெல்லாம் ஆள்லாம் நிறைய இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க அவங்கள. அடுத்தது இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஈஸியாக்குங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போய் வேலை செய்யறதுக்கான வசதிகளை இன்க்ரீஸ் பண்ணணும், செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நவ் ஆஃப்டர் a very big struggle we have reduced the population and now we are starting to say that population reduction is a problem, increase the population, that is not right அப்படின்றது இந்த ஆர்டிக்கலோட சம்மரி. Now we'll get into the points. Okay, ஸோ மற்ற சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் தே சேஞ்ச் இன் லாங் ரன், ரொம்ப நாள் டைம் எடுக்கும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னாலும் சரி டிக்ரீஸ் ஆகணும், டேக் அ லாங் டைம். இது ஈஸியெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, now regional imbalances in political representation is another problem. One side we are saying that no enough population, so we have to increase the population. Japan, Korea மாதிரி ஆயிரக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைனா southern states are saying that we have less number of population, அதனால வந்துட்டு we have less number of representatives in the parliament, so that is reducing our power. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி southern states இதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பின்னாடி சொல்லுங்க. they are saying that go for another way. So there is a problem, so go for a solution for that problem, don't create another problem. இதை தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ப்ராப்ளம் என்ன, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்பர் ஆஃப் எம்பிஸ் குறைஞ்சிரும், ஏன்னா பாப்புலேஷன் கம்மி. ஏன் அந்த பிரச்சனை, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறாங்கன்றது தான் பிரச்சனை. அப்போனா கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிற மெத்தடை சேஞ்ச் பண்ணுங்கள், பாப்புலேஷனை வச்சு கான்ஸ்டிடுவன்சி பிரிக்காமல் வேறு மெத்தட் வச்சு கான்ஸ்டிடுவன்சி பிரிக்கிறதுக்கு வழி பாருங்க. அதை விட்டுட்டு இதை சரி பண்ணுறதுக்கு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறது வந்துட்டு சரியான மெத்தட் இல்லை அப்படின்னு ஆர்டிகல் சொல்லியிருக்கு. வெரி குட் ஆர்டிகல் ஃபார் யுவர் மெயின்ஸ், யூ வில் நீட் திஸ். Okay, Japan, Korea, China and several European countries is problematic, especially in a country like India whose population threatens to cross 1.6 billion by 2060. We don't have such problem. Okay, so இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறது என்ன பண்ணிடும் சொன்னால், புவர் ஸ்டேட்ஸ் லைக் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்லாம் இன்னும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும், இது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் it is difficult to raise fertility in states like Kerala, Karnataka, Tamil Nadu and Punjab where the total fertility rate has come down to less than 1.9%. People do not adjust reproductivity in response to political slogans or meet grand national missions. ஸோ பீப்புள் வந்துட்டு நாட்டை நான் காப்பாற்றணுன்றக்காகவும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் யாராவது பேசுகிறதுக்காகலாம் போயிட்டு யாரும் வந்துட்டு இப்போ பாப்புலேஷனை குறைக்க போகிறதும் இல்லை, அதிகப்படுத்த போகிறதும் இல்லை. பீப்புள் அவங்களுக்கு விருப்பப்பட்டது தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தே கிவ் பர்த் டு சில்ட்ரன், நாட் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் அண்ட் ஆல். ஸோ திஸ் இஸ் யூஸ்லெஸ், திஸ் டோன்ட் டூ திஸ்ன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, ஸோ ஹவு டு சால்வ் திஸ், ஆல்ரெடி வி saw this through migration. So increase interstate migration, create better working and living conditions for workers, improve their skills, as usual safety as well. ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் போனால் வந்துட்டு ஏன் இந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜில் பேசுன்னு சொல்கிறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி வெறுப்பை காமிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணாமல் கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் திஸ். கவர்மெண்ட் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தீஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் வி ஷுட் ஸ்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த ஸ்டேட்டில் உள்ள ஒர்க் இந்த ஸ்டேட் பீப்புள் மட்டும் தான் கொடுக்கணும், வேறு ஸ்டேட்லேருந்து வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. பர்டிகுலர் என்ன பண்ணாங்க, லோ லெவல் ஜாப்ஸ் லோக்கல் பாப்புலேஷன் மட்டும் தான் ரிசர்வ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுனா பிரச்சனை வரும். ஸோ இதை விட்டுட்டு மைக்ரேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மைக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், southern states losing political space at national level due to the declining share in population, the delimitation process of parliamentary constitution and seat allocation based on population. இது பூரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, we'll see next. ஸோ டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க பை த ஃபைனான்ஸ் கமிஷன். ஏன்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் வெயிட்டேஜ் அமையுது. ஏன்னா பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் டிசைன் பண்ணும்போது ஒன் பிக் வெயிட்டேஜ் இஸ் கிவன் ஃபார் பாப்புலேஷன். ஸோ அப்போ எங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்றாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பணம் கம்மியாக வருது, ஸோ அதனால் நாங்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ தட் ஆல்சோ ஷுட் சேஞ்ச். த ஃபார்முலா புட்ஸ் த சதர்ன் ஸ்டேட்ஸ் அட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ சேஞ்ச் த ஃபார்முலா, நாட் த பாப்புலேஷன். தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல் சேஸ்.
there are political administrative problems and states should propose alternative ways to retain their political space within the federal structure. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எம்பிஸ் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், வேறு ஏதாவது பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும், லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தட் இஸ் நாட் த ரைட் சொல்யூஷன். would a sharp fall in fertility result in labor shortage? This is unlikely. நடக்காதுன்னு சொல்கிறாங்க. Kerala's total fertility rate has increased marginally, whereas that of other states is getting stabilized around the replacement level. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம், 2.1 சொல்லுவோம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR இஸ் அரௌண்ட் 2.1லேயே ஒரு ஸ்டேட்ஸே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இது பெரிய ப்ராப்ளம்லாம் கொடுக்க போகிறதில்ல. சொல்லப்போனால் கேரளாவில் இன்க்ரீஸ் தான் இருக்குது அதை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ ப்ராப்ளம். Now the second solution, one we said increase migration, இன்னொன்று increase the work participation of women. There are many women in country where they are not working, so make them work. உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ண லேபர் தானே வேணும், ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது, ஒர்க் பண்ணாமல் விமன் இருக்கிறாங்க அவங்கள ஒர்க் பண்ண வைங்க. ஸ்கில் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஆள் நிறைய இருக்குது ஆனால் வேலை இல்லை, ஸோ மைக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் பண்ணணும். ஸோ மைக்ரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் வாட் நெக்ஸ்ட் ஒன், women, increase participation of women. So large segment of India's workforce is in informal activities and stuck in a quagmire of poverty owing to the low productivity. Informal activities வேலை செஞ்சு வேலை செய்கிறாங்க ஆனால் சம்பளம் கிடைக்கிறது இல்லை சரியா, பாவர்ட்டிலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. bring them out, make them work in regulated sectors, make the sectors regulated everywhere, make the salaries proper, regulate பண்ணுங்க salaries எல்லாம். So that should happen here, not like increase in the population. Okay, create decent full or part-time work for people in the age group of 60 to 75 years. So once they reach 60, they don't have a proper way to work. Even though some people they are healthy enough, they want to work, they want to earn, but they don't get opportunity to work. Create opportunity for them to work. You will get labor force. See another point. So fourth point is give opportunity for people in 60s or 75 to work. They are ready to work. Okay, and increase the healthcare system. So if you want elderly people to work, increase healthcare system. If healthcare system is good, people will be healthy enough, they are going to work, no problem. There will not be dependent population, they will be working population. Okay, and consider giving the family members a lump sum amount under the Shram Yogi Mandan Yojana after the demise of a member or and spouse. ஸோ யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவங்க இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் ஃபேமிலிக்கு சரியான காம்பன்சேஷன் கொடுங்க அண்டர் திஸ் ஸ்கீம். So this also will make sure that people will come to work. So if I go and work, even if I die, my family will get some money, so I'll go to work. So there is enough number of people to work. You don't have to worry about there are no people to work. So you don't have to worry that population will reduce, there will not be working population. நம்மள நிறைய working population இருக்குது, just make use of it rather than trying to increase the population. That is what this article says. Okay. Next article, windfall gains tax on oil put to rest. So windfall gains tax அப்படின்னா windfall gain, windfall அப்படின்னு சொன்னால் அந்த வேர்டுக்கு மீனிங் வந்துட்டு சடன் இன்க்ரீஸ், சடனாக ஒரு லக் அடிச்சிரு, சடனாக ஒரு ஜாக்பாட் அடிச்சிரு இருக்காது. அந்த மாதிரி எப்போவுமே மாதம் வந்துட்டு ஒரு 70,000 சேலரி வந்துட்டு இருக்கும், சடனாக திடீர்னு வந்து உங்களுக்கு சேலரி வந்து மந்த்லி 5 lakhs வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இருக்க சேலரி சடன் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த அமௌண்ட், அந்த அமௌண்ட்டுக்கு தனியாக டேக்ஸ் போடுவோன்னு சொல்கிறது தான் windfall கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யாருக்கு போட்டிருந்தாங்கன்னா ஆயில் கம்பெனிஸ்க்கு. ஆயில் கம்பெனி சடன்லி இன் பர்டிகுலர் டே ஸ்டார்டட் டு ஏர்ன் அ லாட். ஸோ எக்ஸஸாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, ஸோ அதனால் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன், நவ் இட் ஹாஸ் கம் டு ரெஸ்ட். இதுக்கப்புறம் அந்த டேக்ஸ் இருக்காது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஆயில் மார்க்கெட்டில் ஆயில் ரேட் ரொம்ப இறங்கின போது இந்த டேக்ஸை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ ஆயில் ரேட்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அண்ட் மோர் ஓவர் ஆஃப்டர் திஸ் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், வாட் ஹேப்பன்ட் வாஸ் prices started to increase, oil prices started to increase. ஸோ அங்கே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் பீப்புளுக்கு பார்த்தா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ போத் பிகேம் ஈக்குவல் அட் லாஸ்ட். ஸோ windfall gains tax. So in this entire article you can read some points which are highlighted, important points here. I'll give you the document in the description, but prelims points you will have to know what is windfall gains tax and why it was put for oil and why it is removed now. இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். Okay, so that's it for this week. We had very little articles, but most of the articles, there are many other articles of course, but all are repeating. Last week பார்த்த அதே விஷயங்கள் திரும்ப வந்திருக்கு. So we don't have to repeat and waste time. So we'll meet in the next week. Please download the file and you go through the articles, only then you will have a proper idea. Okay, thank you, we'll meet next week. Bye bye.